சொல்றேன். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நீங்க துணை முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போல இருக்கு, அதனால இந்த பிரிவிலை யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்க ஆலோசனை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆக நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, அதுல எவ்வளவு பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். ஆக வேண்டும் என்றே ஒரு அல்வாவை வேற மாதிரி அரசியல் கிண்டலாக கிண்டி கொண்டு இருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, அதுல ஏன் அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொன்னேன்னா, இவர் கரோனா காலத்துல மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி இந்த சுகாதாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அவரை நன்றியுணர்வோடு பாராட்டுவது உண்டு. நான் துணைநிலை ஆளுநராக இருக்கேன். இரவு 11 மணிக்கு பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வரும். ஃபோன் என்ன கேட்பாங்கன்னா, டெத் ரேட் எவ்வளோ, வேக்சின் எவ்வளோ போட்டிருக்கீங்க. நாம ஒன்று சொன்னா அவர் கையில ரிப்போர்ட் வச்சிருப்பாரு, பாண்டிச்சேரியில் இப்படி இருக்கனால நான் கடகடன்னு சொல்லிடுவேன், நம்ம மாற்றி சொல்லவே முடியாது, அந்த அளவிற்கு அதை அவர் சொல்வார். உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், நம்ம இன்னைக்கு பாரத பிரதமர் ராகுல் காந்தி சொல்றார், நீங்க எல்லாம் இது லைட்டு காமிக்க சொன்னீங்க, காமிச்சோம், பாத்திரத்தை அடிக்க சொன்னீங்க, அடிச்சோம். அது அடிக்க சொன்னது பிரதமருக்காக அல்ல, கரோனாவை அடிப்பதற்காக, மக்களை பாதுகாப்பதற்காக அடிக்க சொன்னது. உங்களுக்கு அது கிண்டலா இருக்கு. ஆனா உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால், இத மாதிரி மணி அடிச்சு மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் பாரத தேசத்தில் 45 லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது என்று உலக சுகாதார மையம். உங்களுக்கான அந்த மணி அடிச்சது அவ்வளவு கேவலமா கிண்டலா இருக்கு. ஆனா நீங்க இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க மக்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீங்க, உங்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள். இன்று இந்த பாரத தேசத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக உலா வருகிறோம் என்றால் அதற்கு பாரத பிரதமர் கொடுத்த தடுப்பூசி தான் காரணம் என்பதை தெளிவாக எல்லாரும் தான். இன்னைக்கு ராகுல் காந்தி கூட ஆரோக்கியமா இருக்காருன்னா அதுக்கு நாம கொடுத்த தடுப்பூசி தான். ஒரு பேண்டமிக் ஆரம்பிச்சு 11 மாசத்துக்குள்ள ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தயாரிக்கப்படவில்லை, பாரத தேசத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் பாரத பிரதமருக்கு நன்றி உணர்ச்சியோடு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு, அந்த தம்பியை சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா 220 கோடி டோசஸ் கொடுக்கப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் டோஸ் 99%, இரண்டாவது டோஸ் 97%. அந்த இம்யூனிட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மறுபடியும் கொரோனா வந்தா கூட பாரத தேசத்தின் பக்கத்தில் கூட கொரோனா வராததற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசி. ருபெல்லா தடுப்பூசி இந்த இந்திய பாரத தேசத்திற்கு வருவதற்கு 30 ஆண்டுகள் ஆனது. சின்னம்மையின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வருவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. டிபியின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வந்ததற்கு 27 ஆண்டுகள் ஆனது. உலகம் முழுதும் தனக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு கொடுப்பார்கள். அதாவது ஹோப் இன் சிரிஞ்சுன்னு மிக அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு ஊசியில் எனது நம்பிக்கை இருக்கிறது. ஆக அந்த வார்த்தை உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை முழுவதுமாக முன்னிறுத்துகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கனெக்ட் என்பது ரொம்ப முக்கியம். அந்த கனெக்ட் தொப்புள் கொடி உறவு என்று தான் நம்ம சொல்லுவோம். இங்க நான் ஒன்று நினைச்சு அதே மாநில தலைவரும் சொன்னாங்க. நான் அவர் சொன்னார், புத்தகம் எழுதி இவங்க கஷ்டத்தை விட இது வெளியிடுறதுல தான் கஷ்டம் அப்படின்னார். நான் கைனகாலஜிஸ்ட் என்ற முறையில் நான் ஒன்று நினைச்சேன், என் காதுல தம்பி சொன்னது காதுல விழுந்தது, டெலிவரி தான் இங்க கஷ்டம், குழந்தை வயிற்றுல இருக்கிறத விட பிரசவம் சிசேரியன் இல்லாம நார்மல் டெலிவரியில வெளியே வர்றதுதான் கஷ்டம். ஆக இன்னைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையில அது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா புத்தகம் நிறைய எழுதணும், அமர் பிரசாத் போன்ற இளைஞர்களெல்லாம் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும். ஏன்னா நமக்கு திராவிட இயக்கங்களை பார்த்தீர்கள், அவங்க கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாலே அவங்க புத்தகத்தை எல்லாம் பரப்பி வச்சிருப்பாங்க. பாதி பேசி மக்களை ஏமாத்தினாங்க, அப்புறம் எழுதி ஏமாத்தினாங்க. ஒட்டு மொத்தமா பேசியும் எழுதியும் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டே இருந்தார்கள். ஆக அந்த ஏமாற்றத்தை மாற்றமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாமும் நிறைய எழுத வேண்டும். அவங்கள மாதிரி பொய் எழுத வேண்டாம். உண்மையில் நாம் சொல்வதை செய்வதை எழுதினாலே நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். ஏமாற்றம் தெரியும் சொல்ல, மாற்றம் தெரிந்தால் போதும் நான் சொல்றேன். அது அண்ணனோட கொள்கையா இருக்கலாம். அதனால நாங்க கொஞ்சம் மெதுவாகவே தான் பண்ணுவோம். ஆனா கூட மாற்றத்தை ஒரு ஆரோக்கியமாக கொண்டு வருவோம் என்று சொல்லி நல்ல நல்ல அதாவது எனக்கு நான் மருத்துவ திட்டம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜன் ஔஷத் என்ற மக்கள் மருந்தகத்தை நான் வணங்குகிறேன்.
ஏன்னா நான் ஒரு முறை நோயாளிகளை பார்க்க போய்கிட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணும்போது நோயாளிகளை பார்க்க போகும்போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார். ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்ன ஆகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொன்னேன். ஆக அப்படி இல்லாமல் 5000 ரூபாயில் வந்து ஷபீர்னு ஒரு சிறுபான்மை சகோதரர் சொன்னதை கோட் பண்ணியிருக்கிறாரு நம்ம அமர். என்னன்னா, அது நானே பாண்டிச்சேரியில் அந்த திட்டத்தை மேற்கொண்டு வரும்போது எவ்வளவு பேர் அதில் பலன் அடைந்தார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். 5000 ரூபாய் எனக்கு ஆகிக்கொண்டு இருந்தது. ஜன் ஔஷத்தில் மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு 1500 ரூபாய் தான் மாதத்திற்கு ஆகிறது. ஆக 4500 ரூபாய், அதுக்கு மேலே வந்து 3500 ரூபாயை நான் மிச்சப்படுத்தி நான் வந்து என்ன செய்கிறேன்னா, அதுல இருந்து நான் வந்து சத்துள்ள பழங்கள் வாங்குகிறேன், நல்லதை வாங்குகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, 66 கோடி மக்கள் இன்சூரன்ஸ், பிரதமரின் உடல்நல காப்பீடு திட்டத்தில், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றிருக்கிறார். நான் மருத்துவரா தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டு 100 ரூபாய்க்கு மருந்து வாங்க முடியாம மக்கள் சாவதை நான் பார்த்து இருக்கிறேன். ஆனா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் மருத்துவ திட்டங்களை பற்றி, அது சஞ்சீவினி போர்ட்டல் எல்லாவற்றையும் பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். அதனால் அதையெல்லாம் நீங்க படிக்க வேணும். ஒரே ஒரு வேண்டுகோள், அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்க இருக்கிறார்கள், புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க. நம்ம வாங்குற புத்தகத்தோட, நம்ம வாங்குற புத்தகத்துக்கு நாம கொடுக்கின்ற விலை, அதுல வந்து நம்ம வந்து அந்த கவருக்கும் பேப்பருக்கு தான் கொடுக்குறோம், அதோட கண்டென்ட்டுக்கு நம்ம கொடுக்கல. கண்டென்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தால் விலை மதிப்பற்ற பணத்தை தான் கொடுக்க முடியும். ஆக பதிப்பகத்தாரும் கொஞ்சம் பலனடைய வேண்டும் என்பதற்காக எல்லோரும் தயவு செய்து வாங்கி படியுங்கள். இன்னொன்றையும் நான் அலையன் ஸ்ரீனிவாசன் கேட்கிறேன், இளைஞர்கள்லாம்